இது அறியாமைன்னு ஒன்று, எனக்கு தெரியாததை பற்றி அப்படின்னு சில பேர் சொல்லுவா. அப்படி இருந்தால் தப்பே கிடையாது. சில பேருக்கு என்ன ஆகும்னா முட்டாள்தனத்தினாலேயே திமிரு வரும். ஒரு பூஜை பண்ணுறதேவோ ஜபம் பண்ணுறதேவோ பகவான உயர்ந்த பட்ஜெட்டில் தான் ஆராதிக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. நாம் பூஜை பண்ணும்போது தரித்திரமாக மனசில் சங்கல்பிச்சுன்னு பூஜை பண்ணக்கூடாது. அந்த ஜடபரதர் சொன்ன ரகுகணன் அவருடைய பையன் சொல்லும்போது அவன் எப்படி யாகங்களை பண்ணினான், உச்சாவச்சைஹி ஸ்ரத்தையா ஹிருதாக்னிஹோத்திர தரிசபூர்ணமாச சாதுர்மாஸ்ய பசுசோமானாம் பிரகிருதி விகிருதிபிகி அனுசவனம் சாதுர்ஹோத்திர விதினா அப்படின்னு சொல்லும்போது உச்சாவச்சைஹி ஸ்ரத்தையா அப்படிங்கிறார். உயர்ந்த திட்டத்தில் நாம் பூஜை பண்ணணும் வீட்டில் அப்படின்னு உடனே சில பேர் பஞ்சாயத்தனை பூஜை எடுத்துப்பா, இல்லை ஏதாவது அம்பாளோட பூஜை எடுத்துட்டான்னா கடத்தலுக்கு வந்து இந்த சைஸில் ஒரு 5-6 பாட்டில் அல்லது டப்பா வாங்கிட்டு வந்து எவசல்வர டப்பா வாங்கிட்டு வந்து அதில் இத்தினூண்டு கல்கண்டு, இத்தினூண்டு கற்பூரம், இத்தினூண்டு திராட்சை, இத்தினூண்டில் மஞ்சள் அட்சதை ஆரம்பிக்கிறதேவே தரித்திரம். இதை வச்சுருந்தா பூஜை பண்ண போகிறதா அவனுக்கு தீர்மானம். பூஜார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி, ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி, உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி, கந்தார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி, புஷ்பார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி, இதெல்லாம் கூட தேவையில்லை, நைவேதனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. இருக்கா நிறைய பண்ணுவோம் இல்லையா? ஜலத்தை காமிப்பமே, தண்ணி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு தானே பகவான் சொல்றான். நீ பக்தியோட யோமே பக்தியா பிரயச்சதி பூரி அபக்தோபகிருத்தம் நமே தோஷாய கல்பத்தே. அதே குச்சேல சரித்திரத்தில் நீ எவ்வளோ பெருசை கொடுத்தாலும் பக்தி இல்லாமல் கொடுத்தா நான் திருப்தி அடைய மாட்டேன். நீ பக்தியோட வெறும் ஜலத்தை கொடுத்தா போதும், வெறும் கஞ்சியை கொடுத்தா. விதுரர் வந்து கஞ்சியை தான் கொடுத்தார். அதுவும் பகவான் கேட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வெறும் குடிசை மண் தர. பகவான் கட்டின்னு இருக்கிற வேஷ்டியே தங்க வேஷ்டி, தங்கத்தினால் நெய்யப்பட்ட வேஷ்டி. அதுக்குதான் பீதாம்பரம்னு பேர். பீதம்னா மஞ்சள்னு அர்த்தம். பீதாம்பரம் பீதாம்பரம்னு சொல்ற மத்தியில இந்த தரித்திர சாயம் போற ஜெரிகை இல்லை, அதுக்கு வந்து தங்க வஸ்திரம்னு பேர். அது மாதிரி சுத்தமான தங்கத்தினால் செய்யப்பட்டதான வேஷ்டி பகவானோடது. பீதாம்பரம் பகவான் கட்டின்னு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தரித்திர வேஷ்டி அப்படிங்கிறது கிடையாது. பகவானுக்கு நாம் சமர்ப்பணம் பண்ணும்போது பெரிய திட்டத்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். அல்பமாக கிடைச்சா நன்னா பண்ணுவோம். அந்த பீதாம்பரத்தை பகவான் கீழே தட்டிட்டு அது மேலே படுத்துக்கிறான் விதுரர் வீட்டில் மண் தரையில். விதுரர் கேட்டார், இத்தனை பேர் ஒன்றை கூட்டா, பீஷ்மர், துரோணர், துரியோதனன், கர்ணன் அவர்கள்லாம் ஊர் பேர் தெரியாத பக்ஷணங்கள்லாம் பண்ணி வச்சிருந்து உபச்சாரம் பண்ணுறதுக்கு காத்துன்னு இருந்தார்கள். அதை விட்டுட்டு இந்த குடிசையில் வந்து கஞ்சியை குடிச்சுட்டு தரையில் படுத்துட்டு இருக்கியே, நீ என்ன நினைச்சேன்னு கேட்டார். இந்த குடிசையை நீ என்னன்னு நினைச்ச? முன்னமே துயின்றருளிய முதுபயோததியோ பன்னகாதிவப்பாயலோ பச்சை ஆலிலையோ சொன்ன நால்வகை சுருதியோ கருதி நீ எய்ததற்கு என்னமாத்தவம் செய்தது இச்சிறு குடில் என்றால் முன்னமே துயின்றருளிய முதுபயோததியோ. வில்லிபுத்தூரார் என்ன ஒரு அழகு தமிழ். வில்லிபுத்தூரார் கேட்கிறார், இது என்ன மிந்தி படுத்திந்தியே பார்க்கடல், பகவான் பார்க்கடல்ல தானே படுத்துப்பான், அந்த பார்க்கடல்னு நினைச்சியா? இது
பன்னகாதிவப்பாயலோ. பன்னகம்னா பாம்புன்னு அர்த்தம். இல்லை பாம்பு படுக்கேன்னு நினைச்சியா வேற இந்த மண் குடிசைய? பச்சை ஆலிலையோ. கரார விந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி அப்படின்னு இந்த கோகுல் சாண்டில் பவுடரில் ஒரு படம் போட்டிருப்பான். கும்பகோணத்தில் பார்த்தேன்னா தெரியும். ஆல இலையில உள்ள கிருஷ்ணர், அது ஆல இலையில உள்ள கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் மிச்சம் ஆல இலையில தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் பகவான் மிச்சம், பகவான் ஒன்று தான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த குடிசை ஆல இலை அப்படின்னு நினைச்சியா? சொன்ன நல்வகை சுருதியோ அல்லது வேதம் ஆரம்பிக்கும் போது எந்த வேதமாக இருந்தாலும் யார் ஆரம்பித்தாலும் அது ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இதை சைவாலோ வைஷ்ணவாலோ மாத்வாலோ சாக்தாலோ நார்த் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. வேதம் ஆரம்பிக்கிறதே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுமோ சொல்லணும், அரிஹி ஓம். இதான் ஆரம்பம். அரிஹி ஓம் அப்படின்னு தான் வேதம் ஆரம்பிக்கணும். அப்போ வேதத்தினுடைய உச்சியில் பகவான் தான் உட்காண்டிருக்கான். இந்த வீட்டை வேதத்தினுடைய உச்சின்னு நினைச்சியா? கருதி நீ எய்ததற்கு என்ன மாத்தவம் செய்தது? ஏதோ ஒரு மழை வெயில் பனி இதெல்லாம் பாதிக்காம இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு குடிசை போட்டு வச்சிருந்தேன். அதை வைகுண்டமா பண்ணிட்டிய கிருஷ்ணா. நீ உட்காந்து. அதனாலதான் பாகவதம் திருத்தீய ஸ்கந்தத்துல விதுரர் வீட்டை விட்டு வெளியில போனார் அப்படிங்கும்போது பௌரவேந்திர கிரகம் ஹித்வா பிரவிவேச ஆத்மசாத்கிருத்தம் ஹித்வாஸ்வகிருஹ மிருத்திமத்துங்கிறார். ரித்திமத்தான கிரகத்தை விட்டுட்டு போனார். ரித்திமத்துனா சமிருத்தியான அர்த்தம். மகாபாரதத்திலிருந்து பார்த்தா அவர் ஏழையா இருந்தார்னு தான் இருக்கு. அவர் குடிசையில் இருந்தார். அவர் ஒன்றா விதுரருடைய ஒரு மனோபாவம் அது மாதிரி. விதுரர் ஆசை இல்லாதவர். எவன் கையில எது கிடைக்கிறதுங்கிறத பொறுத்து தான் அதோட தன்மை அமையும். அது விதுரர் பரம உத்தமர். அதனால பேராசை இல்லாம இருக்கார். பகவான் அவர் வீட்டை தேடின்னு போய் ஜலம்தான் குடிச்சான். எதை வேணாலும் ஜலமா இருந்தா கூட போறோம், ஜலத்தை கொடுத்தா கூட போறோம். நமே தோஷாய கல்பத்தை. நீ பெருசா கொடுத்ததுக்காக நான் திருப்தி அடைஞ்சிட மாட்டேன் அப்படிங்கிறா. கர்வம் இல்லாம இருக்கணும். வா அப்படின்னு சொல்லணும். இந்த பூஜைக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பூஜை எல்லாம் பண்றோம் பத்தியில, இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு லிஸ்ட் போடுறோமோனோ, இல்லைன்னா வாத்தியார்ட்ட கேட்டு லிஸ்ட் வாங்குறோமோனோ. இதுல முதல்ல நாம் சம்பாதிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமோ? பணிவுங்கிறது, கர்வமின்மைங்கிறது, அகங்காரமின்மைங்கிறது. இதனுடைய அடிப்படையில் நீங்க பூஜை பண்ணினாதான் பூஜைக்கு பிரயோஜனமே. இது இல்லாதபடிக்கு நீங்க என்ன மாதிரி யார் பூஜை பண்ணுவா? சில பேர் வாத்தியாரையே விரட்டுவான், அதட்டுவா. இதெல்லாம் நான் வாங்கியிருக்கிற மாதிரி யாராவது வாங்கியிருக்காளா பார்த்தேன்னா, நான் சம்பாவனை பண்ண மாதிரி யாராவது உங்களுக்கு சம்பாவனை பண்ணுவாளா? இந்த மாதிரி இல்லாமல் பெருமை எப்போ பார் தன்னை பற்றியே பேசிக்கிறது. நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், அப்படி கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன், ஒன்றும் உருப்படாமல் போகிறதுக்கு தான். ஏன்னா எது வாயை விட்டு சொல்லப்படுறதோ அது நம்மளை விட்டு போயிடும். நீங்கள் புண்ணியத்தை சொன்னால் புண்ணியம் போயிடும், பாவத்தை சொன்னால் பாவம் போயிடும். பாவத்தை சொல்ல மாட்டேங்கிறா, புண்ணியத்தை சொல்கிறோம். பாவத்தை வாயை விட்டு சொல்லணும். நம்ம பண்ணின பாவத்தை வாயை விட்டு சொன்னால் நம்மளை விட்டு போயிடும். அதை சொல்ல மாட்டேங்கிறான், வாயை விட்டு பண்ணின புண்ணியத்தெல்லாம் சொல்கிறான், அது போயிடும் நம்மளை விட்டு. கர்வத்தோடு பண்ணக்கூடாது, புலநடக்கத்தோடு இருக்கணும். புலநடக்கத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் தமம்னு பேர், கர்வத்துக்கு மதம்னு பேர். கவனிச்சு கேட்கணும். அடக்கமா இருக்கிறதுக்கு தமம்னு பேரு, திமிரா இருக்கிறதுக்கு மதம்னு பேரு. இந்த த ம அப்படிங்கிறது ம த அப்படின்னு பெறலும். அது இப்படி பெறண்டா மதமாயிடும். அதனாலதான் தமிழ்லேயே இன்னைக்குன்னு சொல்றோம் நாம. கொஞ்சம் திமிரா இருந்தான்னா தலகிழ நிற்கிறாங்கிராமத்தில். தலகிழன்னா என்ன? தலகிழ என்ன? தம்மங்குத்தாடியா?
தலைகீழ நிற்கிறதுக்கு. இந்த தேமேங்கிறது மாதேன்னு ஆயிடுது, அது தலைகீழ மாறி போயிடுது. அதனால அவன் தலைகீழ நிற்கிறான் அப்படின்னு சொல்றது.